திருச்சியில் அதிமுகவினர் பிளக்ஸ் அகற்றம். ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தை அதிமுகவினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம் என்ற பெயரில் தமிழ்நாடு எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் வருகின்ற 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை திருச்சி மாவட்டத்தில் பரப்புரையில் ஈடுபடுகிறார். திருச்சி ஸ்ரீரங்கம் பகுதியில் ராஜகோபுரம் அருகே 25ஆம் தேதி பரப்புரையில் ஈடுபடவுள்ளார். அதற்காக ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் முன்பு அவரை வரவேற்றும் வாழ்த்தியும் அதிமுகவினர் பிளக்ஸ் பேனர்களை வைத்திருந்தனர். காவல்துறையினர் அனுமதி மறுத்ததன் காரணமாக அவைகள் அகற்றப்பட்டுள்ளன. இதனை கண்டிக்கும் விதமாக முன்னாள் அமைச்சரும் திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளருமான பரஞ்சோதி தலைமையில் அதிமுகவினர் ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். முன்னாள் அமைச்சர் வளர்மதி, முன்னாள் அரசு தலைமை கொறடா மனோகரன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பரஞ்சோதி, தமிழகம் முழுவதும் மக்கள் திரண்டு வருவதால் இதனை கண்ட ஆளும் கட்சியினர் பொறுத்துக் கொள்ள முடியாமல் ஒரு சில இடங்களில் இடையூறுகளை ஏற்படுத்துகின்றனர். அதனை களைய வேண்டும். பொதுச் செயலாளர் சுற்றுப்பயணம் சிறப்பாக நடத்த வேண்டும். அதற்கு காவல்துறையினர் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவரிடத்தில் வைத்தோம். அதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டனர். உரிய பாதுகாப்பு வழங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பிளக்ஸ் பேனர்கள் வைப்பதற்காக கோர்ட் ஆர்டரை சுட்டிக்காட்டினார்கள். அதனை நாங்கள் மதிக்கக்கூடியவர்கள். கோர்ட் என்ன சொல்கிறதோ அதன்படி நாங்கள் நடந்து கொள்வோம் என தெரிவித்தார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கின்ற கோஷத்தோடு தமிழ்நாடு முழுவதும் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எழுச்சி பயணம் மேற்கொள்கிறார்கள். அதில் நம்முடைய திருச்சி, ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தில் 23, 24, 25 ஆகிய 3 நாட்கள் எழுச்சி பயணம். அதில் 25ஆம் தேதி நிறைவாக ஸ்ரீரங்கத்திலே எழுச்சி பயணத்தினுடைய நிறைவு இங்கே பேசுகிறார்கள். அதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இதற்கிடையில் தமிழ்நாடு முழுவதும் மாண்புமிகு பொதுச் செயலாளர் அவர்களுக்கு அலை அலையாக மக்கள் வெள்ளம் திரண்டு வரக்கூடிய அதை ஆளும் கட்சியால் பொறுத்து கொள்ள முடியாமல் ஒரு சில இடையூறுகள் எங்களுக்கு ஏற்படுகிறது. அதை களைய வேண்டும். பொதுச் செயலாளருடைய சுற்றுப்பயணத்தை சிறப்பாக நடத்த வேண்டும். அதற்கு காவல்துறை ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அவர்களிடத்திலே நாங்கள் வைத்தோம். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு உரிய பாதுகாப்பையும் வழங்குவோம் என்கின்ற உறுதியை அவர்கள் அளித்திருக்கிறார்கள். அதாவது ஃப்ளெக்ஸு இதை பொறுத்தவரையும் கோர்ட் ஆர்டரை அவங்க சுட்டி காட்டினாங்க. நாங்கள் கோர்ட் ஆர்டரை எப்போதுமே நீதிமன்றத்தை மதிக்கக்கூடியவர்கள் அதிமுகவினர். அதனால் அவர்கள் அந்த கோர்ட்டில் ஆர்டரில் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி நாங்கள் நடந்துக்கிறோம்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். இல்லை, அதாவது இப்போ அவங்க சில சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கிறதுக்கும் 2 நாட்களுக்கு முன்பாகவும் நிகழ்ச்சி முடிஞ்சு 2 நாட்களுக்கு பிறகும் அதை வச்சுக்கணுங்கிறது தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாங்களும் அதை ஒபே பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். எங்களை பொறுத்தவரை பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அவர்களிடத்தில் நாங்கள் வேண்டுகோள் வைத்தோம். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஒத்துழைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். நன்றி.